எவ்ரிவன், ஒரு ஆஃப்டர்நூன் இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எங்களுக்கு காலேஜ் ஹாஃப் டே தான். ஸோ ஏதாவது சாப்பிட போகலாம் மதியம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தாஜ் ரெஸ்டாரண்ட், எங்கள் காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டே லொக்கேட்டாக இருக்குது. இந்த தாஜ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தான் போவாங்க. சரி, ஓகே, நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஸோ 2 சிக்கன் பிரியாணி, 2 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தென் ஒரு சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் ஒரு கிரில் சிக்கன் வாங்கி நாங்கள் கேர்ள்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். வெஜிடேரியனும் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வெஜ்ஜில் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து போயிருந்தோம். அன்றைக்கி எப்போ போனோம்னா சாட்டர்டே போயிருந்தோம். ஸோ சாட்டர்டே ஆக்சுவலி எங்களுக்கு ஃபுல் டே தான் காலேஜ் இருந்தது லாஸ்ட் வீக் சாட்டர்டே. ஆனால் வந்து எங்களுக்கு ஹாஃப் டேலேயே விட்டுட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே நாங்கள் வந்து ஒரு பிளானை போட்டு அப்படியே வந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ரிலையன்ஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏன்னா சில பேர் ஹாஸ்டலர்ஸும் இருந்தாங்களா, சரி அவங்களுக்கும் சேலமாக சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கேர்ள்ஸ் பிளான் பண்ணி போனோம். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன். அதே மாதிரி ஒரு க்யூட் லிட்டில் பேபியுமே நாங்கள் பார்த்தோம் அங்கே. அவங்க ஜாலியாக விளையாடிட்டு எங்ககிட்ட பேசினாங்க. ஸோ வந்து அவங்ககிட்டையும் கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சுற்றி பார்க்க போயிட்டோம். ஆக்சுவலி சுற்றி பார்த்துட்டு சாப்பிட தான் போனோம். நாங்கள் ஒன்றுமே வாங்கலை, பிகாஸ் எங்கள்கிட்ட பட்ஜெட்டும் இல்லாததுனால. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் ட்ரெண்ட்ஸ்குள்ளே போயிட்டோம். ட்ரெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லோரும் எங்களை வியர்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜாலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அப்படியே வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஏன்னா மேலே தான் ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு அங்கே வந்து கேம்ஸும் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லா கேர்ள்ஸும் போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அன்றைக்கி நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இயர்பட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மொபைல் ஹப் அப்படின்ற ஒரு ஸ்டோரில் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நானும் எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து மாமா ஷோரூம் கூட இருக்குது, போய் விசிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா போய் பார்க்கலாம். ஸோ அங்கே கூட போனோம் நாங்கள். அது இந்த கிளிப்பிங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கு அவ்வளோ க்யூட்டான கேம்ஸ்லாம் இருந்தது. பட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் எதுவுமே விளையாடல. அப்படியே வந்து கொஞ்சம் சுற்றி மட்டும்தான் பார்க்க போனோம். ஸோ சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மாமா ஷோரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் உள்ளே. ஸோ போயிட்டு சும்மா பார்த்துட்டு சும்மா வந்து வந்துட்டோம். ஸோ எதுவுமே வாங்கலை, பிகாஸ் அங்கே எல்லாமே பட்ஜெட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்ம வாங்கலை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போபா டீ சாப்பிட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சரின்ட்டு அப்படியே வந்து நாங்கள் அதை ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அந்த சாக்கில் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஸோ வந்து போபா டீ நாங்கள் வந்து வாங்கினது 147. ஒரு போபா டீ வாங்கி 5 பேர் சாப்பிட்டோம். ஸோ அவள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் நான் அப்படியே அதை வீடியோ கேப்சர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பர்கர் கிங்கில் அன்றைக்கி ஆஃபர் போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லோரும் சொன்னதுனால ஐஸ்கிரீம்காக நாங்கள் வந்து போனோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இவங்க இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் போய் அந்த பில்லிங் கவுண்டரில் இருந்தாங்க. அவங்களெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ வந்து நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம் அன்றைக்கி. அந்த ஐஸ்கிரீம் வந்து கோன் ஐஸ்கிரீம் ஆஃபரில், காம்போ ஆஃபரில் இருந்ததுனால நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். இவளும் நானும் வந்து கொஞ்சம் ஸ்னாப் எடுத்துகிட்டு இருந்தோம், என் ஃப்ரெண்ட் இவ பெஞ்ச்மேட்டும் கூட. ஸோ அதனால் அப்படியே ஜாலி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெனிலா ஃப்ளேவர் கோன் தான் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக காலேஜ் பக்கத்தில் வரலாம். மேபி ஒரு நல்ல ஸ்பாட் ஃபார் சும்மா போய் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட், அவ்வளோதான். ஸோ ஏன்னா எங்கள் காலேஜ்லேருந்து இதுதான் பக்கம், கேஸ் வேறு எதுவுமே பக்கம் இல்லை. டிமார்ட்டும் பக்கமாக இருக்குது. பட் ஆனால் அங்கே இன்னொரு நாள் போகலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஹாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நானும் பஸ்ஸில் கிளம்பிட்டேன். ஹாஸ்டல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டேஸ் காலேஜ் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸ்டே டியூன்ட்.